அப்ப 2 பேரும் என்ன பேசுறாங்கடா, அப்படி என்ன ரகசியம் பேசுறாங்க, எட்டு கேட்கலாமா அப்படின்னு கிழவி எட்டு கேட்க. ஆபிரகாமே உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற. அப்படியா ஆண்டவரே, பிள்ளையா? இதோடு எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்லி முதல்ல சொல்லி 24 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த கிளவி சிரிச்சு, இந்த ஆளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவனும் இந்த லூசு கிழவனும் நம்பிட்டே இருக்கிறான். அதான் ஃபெய்த். ஃபெய்த் அவன் சீரியஸ் எடுக்கிறான். கிழவி சிரிச்சிச்சு. 2 பேரும் பாஸும் ஊழியக்காரனும் எப்படி இருக்கிறாங்க பாருடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. சிரிச்ச உடனே இது பேர் உன் பொண்டாட்டி சிரிக்கிறா பாருன்ட்டார். ஏய் சிரிச்சிய நீ அப்படின்னு. நான் சிரிக்கிறேன். பொய் தப்புன்னு வரும். அந்த சமயத்தில் நம்மளுக்கும் மனுஷங்களாகிய நமக்கு அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரும். அதான் பொய். கொஞ்ச நேரத்துக்கு கேட்டிங்களே, பாஸ்டர் சொன்னார் பொய் சொல்லாத. அதுவும் பொய் தான், அது ஒரு பாவம் தான். அவன் பேரு ஈசாக்கு அப்படின்றாரு. என்ன பேருடாது? ஈசாக்குனா அவன் பேரு அர்த்தம் தெரியுமா? லாஃப்டர், நகைப்பு. ஏன் நீ சொன்ன லூசுக்கிழமை போய் கேட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால ஐ வில் மேக் யூ அ லாஃப்டர். அவன் ஒவ்வொரு தடவையும் அவன் பையனை கூப்பிட்டு ஈசாக்கு ஈசாக்குன்னு கூப்பிடும் போது லாஃப்டர் லாஃப்டர், தன்னைத்தானே திட்டுற மாதிரி போயிடுச்சு. ஆண்டவர் அவர் கூப்பிட்டு பேரை வச்சு விட்டுட்டாரு. இப்ப ஆபிரகாம் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். எல்லா காரியம் எல்லாருமே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் வர்ஷிப் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், எலியா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றாலே மழை வராது. இது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? அந்த ராஜாவே ஒரு மாதிரி டைப்பு, தலை இருக்காது, தலை இங்க உட்காராது, வெட்டி தூக்கி போடுங்கடா. இவன் ஒருத்தன் நம்மளே டென்ஷன்ல இருக்கிறோம், இவன் வர அங்கே பார்த்தா கம்ப்ளைண்ட் வருது, அங்கே பார்த்தா இது வருது, பஞ்சம் இருக்குதுன்றான், கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன். இவன் வேற நடுவில் மழை வராது தண்ணி வராது சொல்லிட்டு இருக்கிறான். நான் ஏன் இந்த ஜோவேல எடுத்துட்டு போறேன்னு சொன்னா புரியும், நம்மளுக்கு மறக்க மாட்டோம். இந்த மாதிரி நான் பேசுறத நீங்க மறக்க மாட்டீங்க. சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். அந்த சீன்ல இல்ல, அவரை தூக்கிட்டு போயிட்டாரு. நீ போய் கேரி தண்ட ஆத்துங்கரையில உட்காந்துட்டு, அங்க உனக்கு சாப்பாடுக்கு கொடுத்துருக்கேன், என்னது காக்காக்கு சொல்லியிருக்கிறேன், சொல்லுவீங்களா? நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி ரேவன்ஸ், நம்ம ஊர்ல ரேவன்ஸ் கிடையாது, காக்கா. நம்ம ஊர்ல காக்கா கான்னு கத்துது, ரேவன்ஸும் காக்கான்னு தான் கத்தும். அது கொஞ்சம் அண்டங்காக்கா, கருப்பா இருக்கும். இந்த அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் நான் ரேவன்ஸ். அது சாதாரணமா இதெல்லாம் சாப்பிடாது. நம்ம ஊர் காக்கா மாதிரி இந்த கெட்டு போன வடையெல்லாம் சாப்பிடாது. கெட்டு போன வடை இதெல்லாம் சாப்பிடாது. அது மெதுவாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது குருவி கிருவி வருதா அப்படியே லப்புன்னு அமுக்கி போட்டு போயிடலாம். அந்த ரேவன்ஸை பிடிச்சி அதுகளோட பேசுறாரு. அது லாங்குவேஜ் இல்லை, ஆண்டவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்.
மீனோட லாங்குவேஜும் தெரியும். அதனால தான் பேதுரு கேட்டோன்னே மீன் கட்டில கொடுத்தாரு, மீன் போயிடுச்சு. எல்லா மீன்களும் ஓடுங்க அப்படின்னாரு, போயிடுச்சு, எல்லாம் போய் உட்காந்துருச்சு. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இந்த வருஷத்துல அது ஒண்ணு செய்யுங்க. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப கெட்ட வருஷம். நல்லா போக போக ரொம்ப மோசமா தான் போயிட்டு போகுது. இந்த வருஷம் எனக்கு புது வருஷங்க. புது சட்டையை போட்டுக்கிட்டு புதுசா போறவங்க இருக்குங்க, பெரிய இதா வச்சிருக்குதுங்க. நம்ம பெரியப்பா கூட என்னமோ ஆயிட்டாரு. அவர் ஒரு மாதிரி தான் இருக்கிறார், ஒரு மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார சொல்றேன். அவருக்கும் புரியல, யாருக்கும் புரியல இந்த வருஷம் எப்படி இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் புரியும், ஆண்டவருக்கு. அதனால்தான் அவர் மேல நம்பிக்கை வச்சுருங்க. சோ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. இந்த எல்லா வழிகளிலும், நான் போகிற எல்லா வழிகளும், நான் நேர் வழியில் நடந்தாலும் சரி, கோண வழியில் நடந்தாலும், எந்த வழியையும், நான் வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, இதோ பையன் இருக்கிறான், படிக்க போனாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கு, அதுங்களையும் பெற்றோருங்க ஒப்பு வச்சிடுங்க. அதுங்க நீங்க ஒப்பு வைக்கலன்னா அதுங்க பாட்டுக்கு தங்க வழியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க, அதுக்கு கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அந்த பிள்ளைகள் வந்தத நோக்கத்தை நிறைவேற்றுங்க. Purpose driven life. This is called purpose driven life. Everybody has got a purpose to fulfill in this earth. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியத்தையும் வீணாக அவர் படைக்கவில்லை, அழகுக்காக படைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு காரியத்துக்காகவும் அழகுக்காக படைக்கல. நீ மாட்டிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறாடா, மாட்டேன், போட்டா போடு போய் கட்டிட்டு வருவான். அப்புறம் கட்டிட்டு வந்த பிறகு மெதிக்கும் போது தெரியும் அழகு. போட்டு ஜமால் டெய்லி வலிக்குதுன்னு சொன்னா ஜமக்காலத்தை போட்டு அடி. இதெல்லாம் மரகத்துக்கு தான் வெடிக்கிறானுங்க, அடி வாங்கிட்டு வந்துட்டு வெடிக்கிறானுங்க. என்னடா என்னென்னமோ சொன்ன, அன்னைக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு, கண்ணுக்கு அழகா இருந்துச்சு, இன்னைக்கு வழி தெரியாம போயிட்டேங்க, நான் தெரியாம அப்படி போய் மாட்டிட்டேங்க. அன்னைக்கு போகும்போது என்னாச்சு, கண்ணே மணியே முத்தம் கொடுக்குறேன், எல்லா அன்பே எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்த, இப்ப சோறு போடுறான்றா. சோறு போட முடியுதா? முடியல. பிரச்சனை ஐயா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு. உன்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு 68 வயசு ஆக போகுது. நான் சொன்னேன், என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை அழகாக செய்கிறேன். இப்போ பாருங்க, ஜனவரி மாதம் இன்விடேஷன் வந்துருச்சு. நான் போயிடுவேன் 25ஆம் தேதி. நான் அப்படி 20, 24 அப்படியே கிளம்பி அப்படியே மெதுவாக காலோடு பொடி நடுக அப்படி போயிட்டு கார் ஏறி போயிட்டே இருப்பேன். எங்கன்னா ஊழியத்துக்கு போய் அங்கே போய் மக்களுக்கு போதிச்சுட்டு பட்டம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு பட்டம்னா இந்த பட்டம் இல்லை, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு பெரிய பாஸ்டர் வர்றாருன்னு ஆசை. எனக்கு அவங்கள பார்த்ததுல ஒரு ஆசை. ரைட்டு, போயிட்டு வருவோம். ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். நான் போகும்போது என்ன செய்வேன் தெரியுமா?
என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சுட்டு போகிறேன், ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு ட்ரிப்லையும் உங்களுக்கு புரியுமா புரியுதோ தெரியாது, என் மனைவி கூட புரியுமா புரியாதுன்னு தெரியுது. ஒவ்வொரு தடையும் நான் என்ன தரமா சொல்லுவேன், ஆவியானவரே நீங்கள் முன்னால் போங்க, என் கூட வாங்க, என் பின்னால் இருங்க, என்னை சுற்றி இருங்க, அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எனக்கும் அவருக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன ஸ்டாண்டிங்னா, நான் தேவ தூதர்களை நம்புறது இல்லை, யாரையும் நம்புறது இல்லை, உண்மை ஒண்டி தான் நம்புறேன், நீர் இதை பாதுகாத்துக்கணும். அதாவது எனக்கு எதுவும் வராது. ஆவியானவர் அவர் எப்படி பார்ப்பாரு? அவர் தான் பாதுகாக்க முடியும், வேற யாரையும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்ப சபையை நடத்தி கொண்டு வருகிறவர் அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் ஊருக்கு புறப்படுறதுக்குனா என்ன செய்வேன், அப்படியே கொடுத்துருவேன், அந்த மீட்டிங்கையும் கொடுத்துருவேன், எல்லாம் தோடு பண்ணணும், மக்கள் கத்துக்கிட்ட வரணும் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு வேலையை கஷ்டமா இருக்கா, இல்லாட்டி இதுல இதுக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கா, எதாக இருந்தாலும், இல்லாட்டி முடியலையா, ரிசல்ட் வர மாட்டேன்டா, கொடுத்துருங்க. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவர் மேல நம்பிக்கை, அவர் மேல மட்டும் நம்பிக்கை எடுத்துறாது. ஃபோக்கஸ், ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் காட். ஆபிரகாம் ஸ்டேட் ஃபோக்கஸ்ட்.